தம்பி, அப்படி தவறாக பிரம்மாவை நினைக்காதே. அவர் ஏதாவது நீண்ட சிந்தனையில் சென்றிருப்பார். படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள நான்முகன் தன்னை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இவரது சிருஷ்டியில் மனிதன் மிருகமாகவும் மிருகம் மனிதனாகவும் மாறிவிடுமே. முருகா, நாமோ சிறு பிள்ளைகள், அவர்களோ பெரியவர்கள். சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அதற்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். வேண்டாம் வேண்டாம், விளையாட்டு விபரீதமாகிவிடும். அப்படி ஒன்றும் ஆகாது. நீங்கள் இங்கிருந்து சற்று வேடிக்கை பாருங்களேன். மாட்டே, உன் பாடு பிரம்மன் பாடு. நான் வருகிறேன். உம்மை விடப்போவதும் இல்லை. உமது தலைக்கணம் வேரோடு ஒழிய தக்க தண்டனை கொடுக்காமலும் இருக்க போவதில்லை. பிரம்மதேவரே. சுவாமி, என் தலையில் யாரோ அழுத்தமாக குத்தியது போல் ஒரு பெரும் அதிர்ச்சி. உமா, எனக்கும் அதே நிலைதான். எதனால் அப்படி? உன் இளைய மைந்தன் ஆறுமுகன் இருக்கிறானே, அவன் நான்முகனோடு விளையாடுகிறான். என்ன விளையாட்டது? சற்று பொறு, இன்னும் வேடிக்கை பார்ப்போம். பூதகணங்களே, வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனை உடனடியாக தனியிடத்தில் அழைத்து வையுங்கள். தம்பி. அண்ணா, நீங்கள் பேசாமல் இருங்கள். முருகா, என்ன விளையாட்டு இது? என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆவது? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீர் சற்று ஓய்வு பெறும். இழுத்துச் செல்லுங்கள் பிரம்மனை. வேண்டாம், நானே போகிறேன். முருகா, இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம். இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன் மீது ஆத்திரப்படுவார்கள். ஒரு காலம் இல்லை. பிரணவத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனுக்கு தக்க தண்டனை கொடுத்தார் என்று அன்னையும் தந்தையும் என் மீது ஆனந்தமே அடைவார்கள். குமரா, உன் பிள்ளை விளையாட்டை பிரம்மனிடம் தான் காட்டுவதா? அதைவிட மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் நான்முகனை நேற்று பிறந்த நீ தலையில் குட்டுவதா? உன் விளையாட்டிற்கு அளவே கிடையாதா? போதும் வேடிக்கை. உடனடியாக பிரம்மனை விடுதலை செய். அன்னையே, நீங்கள் ஆத்திரப்படும் அளவிற்கு அடாத செயல்களில் நான் ஈடுபடவே மாட்டேன். நடந்ததை கேளுங்கள். பிறகு நான் செய்தது சரியா தவறா என்று நீங்களே முடிவு கூறுங்கள். எல்லா விவரமும் உன் தந்தை சொல்லி தெரிந்து கொண்டுதான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். பெரியோர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனையில் சிறு பிள்ளை நீ எதற்காக தலையிடுகிறாய்? தாயே, பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் செய்யும் தவறுகளை நாம் மறைத்துக் கொண்டே போகவும் கூடாது. அதுதான் மன்னிக்க முடியாத தவறு. முருகா, பயமற்ற தைரியம் வந்துவிட்டது. அத்துடன் பேசவும் கற்றுக்கொண்டாய் நீ. தாயே, வேதத்திற்கே நாயகனின் தந்தை, வல்லமைக்கே தலைவியான சக்தி எனது அன்னை. பிறகு பேச்சையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். சரி, உனது அன்னையின் கட்டளை. உடனடியாக பிரம்மதேவனை விடுதலை செய். மன்னிக்கவும், தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தத்துவம். அப்படியானால் பிரம்மதேவனை விடுதலை செய்ய மாட்டாயா? மாட்டேன் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அந்த அளவிற்கு பெரியவனாகி விட்டாயோ? பெரியவர் பிழை செய்யும் போது சிறியவன் பெரியவனாகி விட வேண்டியதுதானே? கந்தா, பிடிவாதம் வேண்டாம். தவறு செய்தவருக்காக தாங்களும் பரிந்து பேச வேண்டாம். சரவணா, வேலவா, தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளையை ஆறுமுகன் நிராகரித்தான் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகாது. உடனே பிரம்மனை விடுதலை செய். யாரங்கே? அடைத்து வைத்திருக்கும் பிரம்மதேவனை உடனடியாக விடுதலை செய். சண்முகா, நீ மட்டும் என்னுடன் வா. உன்னோடு நான் தனியாக பேச வேண்டும். தாயே, தம்பிக்கு நான் அப்போதே சொன்னேன். இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாக போகிறான். விநாயகா, ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை. அதற்கு தலைவன்
தேவையில்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் சீடன் அல்லவா? புதிதாய் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புச்சி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அமர்ந்ததை உபதேசிக்கிறேன். நான் தந்தை, நீ மைந்தரடா, அதை மறந்து விடாதே. அது உறவு முறையில் உன்னை ஆக்கி தமிழ் மொழி